வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நேரலையில் தினமும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி ஜாக்டோ ஜியோ போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார் விஜய். அவர்களை சந்திக்க போகிறதாக சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஜாக்டோ ஜியோ பிரச்சனையில் கண்டிப்பாக விஜய் ஆதரவு சொல்லுவார்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் நடந்திருக்கு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோ இல்லை பிஜேபியோ பெருசாக அந்த ஜாக்டோ ஜியோ விஷயத்தில் பெருசாக கவனம் செலுத்தலை. ஏன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள். இப்போ விஜய் அவர்கள் வெற்று மாடல் திமுக அரசு, ஏற்கனவே அவர் அறிக்கையில் சொன்னது தான். அதுவும் நேரடியாக திமுகவையும் பிஜேபியும் திட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போனதெல்லாம் திமுக வாங்குன்னு விளாசி தள்ளினார். அப்போ நம்ப வைத்து ஏமாற்றிய லட்சக்கணக்கான குடும்பங்களை இன்றைக்கி நடுத்தருவில் நிற்க வச்சிட்டிங்க. விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை கூட அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. ஒரு 6 மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்திட்டாங்க. எல்லாருக்கும் முன்னோடியான அரசுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறீங்களே, இதுதான் முன்னோடியான அரசா? இப்போ என்னென்னா மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி விஜயுடைய அறிக்கை எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? விஜய் அவர்கள் ஆளே இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் அவரை பார்த்து திமுக அஞ்சுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. எப்படியும் விஜய் ஏதாவது சொன்னார்னா அதை இவங்களால் டேக்கல் பண்ண முடியல. இன்றைக்கி ஜாக்டோ ஜியோ அறிக்கையில் உள்ள பின்னால் உள்ள அரசியல் என்ன, விஜய் இன்னைக்கு சொல்லியிருக்கிறதன் மூலமாக திமுகவுக்கு எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும்? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பாலியல் பிரச்சனை சொன்னால் உங்கள் ஆட்சியில் பொள்ளாச்சியான்னு கேட்பார். யார்? ஸ்டாலின் அவர்கள். ஏங்க காவல் நிலையம் மரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆட்சியில் காவல் நிலையம் மரணம், விக்னேஷுங்கிற ஒரு இளைஞர் காவல் நிலையம் மரணம்னு கேட்டால் சாத்தான்குளம் விஷயம் தெரியாதான்னு கேட்பார். இந்த பக்கம் ஏதாவது ஒரு கலவரம் நடந்தால் தெரியுமே, ஸ்டெர்லைட் ஆலையில் என்ன நடந்ததுன்னு தெரியுமே. இப்படி இவங்க எதாவது ஊழல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஊழல் பண்ணலையா? இப்படி எதை கேட்டாலுமே கவுண்டருக்கு ஒன்று கேட்பாங்க. திமுகலேருந்து அதிமுகவை பார்த்து, பிஜேபி பார்த்து கூட கேட்கலாம். ஆனால் விஜய் புதுசாக வர்றார், அவர் நோக்கி நீங்கள் என்ன கேட்பீங்க? இன்றைக்கி ஜாக்டோ ஜியோ போராட்டம் அப்படிங்கிறது இந்த விஷயம் இன்றைக்கி மக்கள்கிட்ட பெருமளவுக்கு எடுபடும் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவங்க கேட்டது நீங்கள் கொடுக்கல. இன்னொன்று, நீங்கள் தான் ஓடி போய் சொன்னீங்க. விஜய் அதானே சொல்கிறாரு, எல்லோரும் அதானே சொல்லிகிட்டு இருக்கோம். அரசு ஊழியர்கள் வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க? ஏற்கனவே பிடிஆர் சொல்லியிருக்க மாட்டாரா? கொடுக்க முடியாதுண்ணே. அதையும் மீறி எப்படி கொடுத்தீங்க? வாக்குறுதிங்கிறதுக்காக தனியாக ஒரு கமிட்டி போட்டிங்க. யார்? டிஆர் பாலுலேருந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு கனிமொழி அவர்களாக இருந்தாங்க அதில். அப்பயே பிடிஆர் அவர்கள்ட்ட கேட்டிருந்தா அது முடியாதுன்னு இருப்பார். அப்போ டிஆர் பாலு யாரையும் கேட்காம அவரே முடிவு பண்ணிட்டாரா? உரிமை தொகை, அதெல்லாம் உரிமை தொகை எல்லாம் கொடுத்துட்டோம், கரெக்டுங்களா? எல்லாருக்கும் கொடுக்குறோம் உரிமை தொகை. இதெல்லாம் சொன்னது யார்? நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ விஜய் கேட்டதுக்கு என்ன நீங்கள் கவுண்டர் பண்ணுவீங்க? அதாவது மறுபடியும் நம்ம சொல்கிறோம், விஜய் அப்படிங்கிறவர் ஒரு அறிக்கை விட்டார்னா ஏன் இம்பேக்ட் வருது? நாங்கள் துணை நிற்போம், டிவிக்கே துணை நிற்போம் அப்படிங்கிறார். அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்கள் துணை நிற்போம்னு எடப்பாடி பழனிசாமி கூட சொல்ல விஜய் சொல்கிறார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது அரசியலை தாண்டி இன்றைக்கி விஜய்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். அந்த ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் எவ்வளோ ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்கன்னு திமுகவுக்கு தெரியும். அந்த பயம் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ போகும். ஏன்னா அரசு ஊழியர்கள் பிரச்சனையை பற்றி பார்க்காதவங்க கூட விஜய் ஏதோ சொல்ல வர்றாருன்னு பார்ப்பாங்க. என்னமோ சொல்ல வர்றாரு, எதை பற்றி பேசுகிறாரு இவர்? ஓ, அப்போ அரசு ஊழியர்கள்ங்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனையா? திமுக நம்ப வச்சு ஏமாத்திருச்சா? அப்படிங்கிற தகவல்கள் வெகுஜன மக்களுக்கு போகும். சரி, விஜய் இந்த மாதிரி அறிக்கை விடுறாரு, இதுக்கு நீங்கள் என்ன கவுண்டர் கொடுப்பீங்க? இல்லை விஜய் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்ல முடியுமா? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பேசின பழைய வீடியோ இருக்குது. நாங்கள் வந்தால் பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்தப்படும், லீவ் சரண்டர் கொடுக்கப்படும், அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சார். அதிமுக ஆட்சியில் மகிழ்ச்சியே இல்லை சார். நாங்கள் வந்தால் பாருங்கள் விடியல் தரப்போகிறோன்னு சொன்னீங்கல்ல, அந்த வீடியோ இருக்குல்ல. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் ஓய்வூதிய திட்டத்துக்கெலாம் ஒரு கமிட்டி போடுறோம். இந்த கமிட்டி போடுறோங்கிறது முதல்ல சொல்லணுமா வேணாமா? அதையும் தாண்டி எங்கே போகும் இந்த விஷயம்? அரசு ஊழியர்கள் மத்தியில் எப்படியான இம்பேக்ட் வரும்? ஏற்கனவே நம்ம மறுபடியும் அதான் சொல்கிறோம். இன்றைக்கி கால்குலேஷன் எப்படி? எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல, அவராவது ஒத்துக்கலை, கொடுக்கல. அப்போ இப்போ திமுகவுடைய எதிர்ப்போட்டு எங்கே போகும்? அதிமுகட்ட போகும். அதிமுக தானங்க கொடுக்கல, வேறு எங்கெங்கே போகலாம் அப்படின்னு இன்றைக்கி அரசு ஊழியர்கள் சொல்லும் போது விஜயும் அதிமுக ஒன்று சேர்ந்தா விஜய் துணை நிற்கிறேன்னா சொல்கிறாருல. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி அந்த அறிக்கையில் கூட ரொம்ப தெளிவாக இவங்களுக்கு என்ன ஒரு கோவம் வந்துருச்சுன்னா, நம்மளை ஒன்றுமே இல்லாத ஒரு அரசுன்னு சொல்கிறாரு. வெற்று மாடல் திமுக அரசுங்கிறாங்கல்ல, அதான். அதாவது சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோங்கிறாங்க. நீங்கள் சொன்னதையே செய்யலையே ஐயா, கேட்பாங்களா இல்லையா மக்கள்? அனைவருக்கும் உரிமை தொகை, நீங்கள் எத்தனை பேருக்கு உரிமை தொகை கொடுத்தீங்க? அந்த உரிமை தொகை நீங்கள் எப்போ கொடுத்தீங்க? யோசனை பாருங்கள், இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை என்ன? அப்போ விஜயுடைய இந்த ஸ்ட்ராங்கான அறிக்கையை எதிர்கொள்கிறதுக்கு எப்பயுமே என்னென்னாங்க, ஒரு விஷயம் விஜய் பண்ணுறாருன்னு நல்லா யோசனை பாருங்களேன். ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது முதலமைச்சர் வீடியோ போடுவார்.
அதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு இவர் ஒரு வீடியோ. ஏன் அதை மறக்கடிக்கணுமா? ஏன்னா இவங்க வீடியோ அப்படிங்கிறது சமூக ஊடகங்களில் முதலமைச்சரே பேசுகிறாரு அப்படின்னா எல்லா தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பு பண்ணுவாங்கல்ல. இதை ஒரு பெரிய மெட்டீரியல் ஆக்கலாம். இன்னொன்று காசு கொடுத்து மெட்டீரியல் ஆக்குவாங்க. எப்படி கோபேக் மோடி, இந்த பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின், இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து காசு கொடுத்து பண்ணுவாங்க. நடுவில் விஜய் ரசிகர்கள் வந்து காசே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது காலையிலேயே நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு சாமானிய பிரச்சனை இல்லை. இதை வந்து அரசு அப்படிங்கிற ஒரு அரசு வந்து இதை வந்து தீர்ப்பதற்கான ஒரு அதாவது என்னங்க, எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. இந்த விஷயத்துக்கு தீர்வே இல்லை. ஏற்கனவே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்? இப்போ விஜய் அவர்கள் இந்த விஷயம் சொல்லி நாங்கள் அவர்கள் போராட்டத்துக்கு துணை நிற்போங்கிறாரு. விஜய் போய் சந்திச்சாருன்னா 28ஆம் தேதி பொதுக்குழு அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்கு மறுபடி இப்போ இருக்கிற சொல்கிறதையே மறுபடியும் சொல்லி அரசு ஊழியர்களை வந்து நான் வந்து ஜாக்டோ அமைப்பினர் சந்திக்க போகிறேன்ட்டா, அப்போ அந்த அமைப்பினர் அவங்க என்ன நினைப்பாங்க? எந்த அரசு ஊழியர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இவ்வளோ நாள் இருந்தாங்களோ அந்த வாக்குகள் வெளியில் வருமா போவாதா? இது எப்படி திமுக சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த அரசு ஊழியர்கள் மேட்டர் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? இதுக்கு இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் என்ன? இப்போ லேட்டஸ்ட் என்ன தகவல் தெரியுமா? இல்லை ஜாக்டோ ஜேபி சந்திக்க போகிறாரு. இன்றைக்கே உண்ணாவிரத மேடைக்கு போயிருந்தாருன்னா அது பெரிய இம்பேக்ட். இன்றைக்கி உண்ணாவிரதம் இருக்கிற ஒரு இடத்துக்கு அவர் போயிருந்தாருன்னா இன்றைக்கி பெரிய செய்தி. ஒன்று வேணாம், அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததில் இங்கே அந்த தொகுதி மறுசீரமைப்பு அதுக்கே அவர் போயிருந்தால் பெரிய நியூஸ். நம்ம கேட்கலாம், என்னங்க விஜய் ஏன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இதான் முன்னாடியே பண்ணியிருக்க வேணாம்? அவர் ஒரு நாளில் போராட்டம் பண்ணாங்கல்ல, 2 லட்சம் பேர் விடுபடுத்தாங்கல்ல, அன்னைக்கே அரசு ஊழியர்களுக்கு நான் துணை நிற்பேன்னு சொன்னால் இன்னும் இம்பேக்ட் கிடச்சிருக்குமே. ஒரு சில தவறுகள் நடக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு பல விஷயங்களில் இந்த அரசு ஊழியர்கள் பிரச்சனையில் கூட இன்றைக்கி உண்ணாவிரத மேடைக்கு அவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? இல்லை விஜய் அவர்கள் வந்து எதுக்காக யோசிக்கிறார்? இல்லைங்க, நம்ம வந்து களத்துக்கு போகிறோம், இப்போ ஷூட்டிங்லாம் இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு விஜய் அங்கே போகிறதுக்கு முதல்ல அலோவ் பண்ணுமா? இப்போ நிறைய பேர் அது வேறு சொல்கிறாங்க. ரைட்டுங்க, அவர் போகிற ரைட்டு, அலோவ் பண்ணுமா? கூட்டம் ஏகப்பட்டது கூடிரும். ஏற்கனவே பரந்தூருக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக தான் எடுத்து வைக்கணும். ஏன் ஒன்றும் இல்லை, நோட்டீஸ் கொடுத்ததுக்கே கேஸ் போடுறாங்க. அதிமுக பிஜேபிலாம் தாங்கும். பிஜேபியினர் அரெஸ்ட் பண்ணி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். காலையிலே வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணி 6 மணிக்கு விட வேண்டியதை 7 மணிக்கு விட்டு மேலே இருக்கக்கூடிய பிஜேபி இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்? அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது, அவங்க பண்ணுறாங்க. அப்போ விஜய் கட்சி அரசு விட்டு அனுமதி வாங்கணும். அரசு விட்டு அனுமதி வாங்குறேன்னு இவங்க கொடுத்தாலே கவர்மெண்ட் அலர்ட் ஆகிரும். கரெக்டுங்களா? இந்த அரசு ஊழியர்கள் போராட்டத்தை என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறாருல பாருங்கள், போலீஸை நான் தூங்க விட மாட்டேன், இந்த மாதிரி வேறு எந்த கட்சி சொல்ல முடியாது. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கார் அண்ணாமலை. விஜய்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை. சினிமா வாயுது. அப்போ விஜய்க்கு பல நெருக்கடிகள் இருக்குது. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க விஜய் அவர்கள் இன்னும் இறங்கி பண்ணணும். என்ன இறங்கி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இப்போ கட்டமைப்பு விஜய்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது? எவ்வளோ செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்குது? நிதர்சனமாக பேசணும். செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்கிட்ட? அப்போ பொறுமையாக தான் அடி எடுத்து வைப்பார். இறங்கும் போது அடுத்து வந்து அடுத்த மாதம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு மக்களை சந்திப்பேங்கிறாரு. மக்களை சந்திக்கும் போது இன்னும் நிறைய பேசுவார் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ அவங்க பேசக்கூடாதுங்கிறத திராவிட மாடலோட என்ன எப்படியும் நம்ம பேசிடக்கூடாது. நம்ம பிஜேபி திட்டினா இவரும் பிஜேபி திட்டுறாரே. பிஜேபியை பாசிசம்ங்கிறதுக்கு நம்ம தான் அத்தாரிட்டி. பிஜேபி போராட்டம் பண்ணால் ஏன்பா நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க? நீங்களும் அவங்களும் 2 பேரும் ஒன்று தான், சொல்லி வச்சுட்டு பண்ணுறீங்களான்னு கேட்டார். இது சமூக ஊடகங்களில் மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? ஆமாங்க, பிஜேபிட்டு தானே இடி இருக்குது, எல்லாமே இவங்க தானே இருக்குது. கெஜ்ரிவால் உள்ள தூக்கி போட அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இவங்க ஏன் உள்ள தூக்கி போடலன்னு கேட்பாங்களா இல்லையா? சரி, பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தவே முடியாத திட்டம். ஒன்றுமே முடியாதுங்க, செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எப்படிங்க முடியும்? நீட் சொல்கிறாங்கல்ல, நீட்டு எப்படிங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுக்க முடியும்? ஏன் இந்தியா முழுக்க இருக்குது சார் அந்த எக்ஸாமு, எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க முடியும்? எந்த ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க கேட்குறமா இல்லையா? ஆனால் இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் என்ன கேட்குறாங்க? ஐயா, ஏற்கனவே மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொடுத்துருக்காங்க, சத்தீஸ்கர் கொடுத்துருக்காங்க, இமாச்சல பிரதேசம் கொடுத்துருக்காங்க, ஒரு 6 மாநிலங்கள் கொடுத்துருக்குது. இது கண்டிப்பாக செத்து போனவனை எழுப்பி விடுறது அப்படின்னா முடியாது. இதை முடியுமா முடியாதா? கேட்குறது நியாயமா இல்லையா? மம்தா பானர்ஜியால் முடியுது, உங்களால் ஏன் முடியல? இன்னும் குறிப்பாக சொல்கிறோம், நீங்கள் சொல்கிற பாசிசத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் மம்தா பானர்ஜி. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அப்படிங்கிறது ஒன்று தோற்றுதுன்னா அதிமுக தான் வரும், பிஜேபி வராது தமிழ்நாட்டில். ஆனால் மேற்கு வங்காளத்தில் அப்படி இல்லை. மம்தா பானர்ஜியா பிஜேபியா? அப்போ மம்தா பானர்ஜி எவ்வளோ குடைச்சல் கொடுக்கணும் மோடி? ஏங்க அங்கே மட்டும் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, உங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணுறாரு? அப்போ மம்தா பானர்ஜியால் வந்து பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்த முடியுது, உங்களால் ஏன் செயல்படுத்த முடியலைங்கிற கேள்வி எழுமா வராதா?
முதல் வருஷம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு வரீங்க, அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பட்ஜெட்டில், சரி நமக்கு பெருசாக ஏதோ பண்ண போகிறாரு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு. முதல்ல வந்து பிடிஆர் சொல்கிறார், அதெல்லாம் அரசு ஊழியர்களா ஓய்வு திட்டம் வாய்ப்பே இல்லை. சொன்ன வார்த்தை வாய்ப்பே இல்லை. ஏதாவது குழு போடுறேன்னு சொன்னாரா? வாய்ப்பே இல்லைன்னு உங்கள் மினிஸ்டர் தானே சொன்னார். இப்போ நான் 4 வருஷம் கழிச்சு குழு போடுறீங்க, யாரை ஏமாத்துறதுக்கு? கேட்பாங்களா இல்லையா மக்கள்? இதே மாதிரி தான் பிஎம்ஸ்டி திட்டத்தில் வந்து நாங்கள் ஒப்புக்கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறோம்னு கடிதம் எழுதிட்டு, அப்படியா நான் சொல்லவே இல்லைங்கிறீங்க? ஐயா ரிட்டர்னில் இருக்குது. ரிட்டர்னில் இருக்கிறது எப்படி நீங்கள் மறுத்து பேசுவீங்க? சொன்னார்ல விஜய், இன்றைக்கி வெற்று மாடல் அரசு. எந்த விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். கட்டமைப்பை மேம்படுத்திருக்கீங்களா? பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்கீங்களா? இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தந்து விட்டீர்களா? சிறு குறு தொழிலாளர்கள் மின்சாரம் ஏற்றி சிறு குறு தொழிலாளர்கள்லாம் முடக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. சாமானியன் ஏழை இன்னும் ஏழையாக இருக்காங்க. கல்வி கடன் நீங்கள் சொன்னீங்க, கல்வி கடன் ரத்துன்னு எல்லாம் கடை வாங்கி படித்ததுக்கு வேலையும் கொடுக்கல. 3 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குது, வேலையும் கொடுக்கல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து பண்ணல. எல்லாம் பீஸா பாய் டெலிவரி, அந்த சுமோட்டோ இதில் டெலிவரி பாயாக போயிட்டுருக்காங்க. இதுதான் சமூக நீதியா? ஒரு குடும்பம் மட்டும் வளருது, தமிழ்நாட்டை ஒரு 16 குடும்பம் மட்டும் ஆட்டி படைக்குதுங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் சரியாக இருக்க முடியும்? மேலே ராகுல் காந்தி கேட்குறாருல, லேட்ரல் என்ட்ரி வழியாக உயர் ஜாதியினரும் பெரிய ஆட்கள் மட்டும்தான் அந்த போஸ்ட்டில் இருக்காங்க, அண்டர் செக்ரட்டரியிலேருந்து எல்லாம். பழங்குடியின மக்களோ சிறுபான்மை மக்களோ பிசியோ எம்பிசியோ யாரும் இல்லைங்கிறார். அது ஒரு பக்கம் பாசிசம்னா, இது என்ன இது என்ன? ஒரு 16 பேர் மட்டும் நிம்மதியாக இருக்கீங்க, ஒரு 6 பேர் தான் கவர்மெண்ட்டை நடத்துகிறாங்க, உங்களை எதிர்த்து யாரும் கேள்வியே கேட்க முடியாது. இந்த பக்கம் பார்த்தா அல்வா வீடியோ, அப்பா வீடியோ இதெல்லாம் ஃபேமஸ் ஆகுது. மக்களுடைய கஷ்டங்கள் எதுக்கும் தெரியல. இன்றைக்கி அரசு ஊழியர்கள் போராடுறாங்களே, கொஞ்சம் யோசனை பாருங்கள். மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு, மாதம் ஃபுல்லாக வேலைக்கு ஒரு பகுதி நேர ஆசிரியருக்கு ஒரு நாள் சம்பளம் 400 ரூபா. 400 ரூபா வச்சு எப்படி ஒரு குடும்பம் நடத்த முடியும்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். படித்து அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு ஏகப்பட்ட டெஸ்ட் வைக்கிறீங்க. நீங்கள் எந்த டெஸ்ட்டுமே வைக்காமல் வாயை மட்டும் வச்சுக்கிட்டு பேசி எம்எல்ஏ எம்பிஐ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க. அமலாக்கத்துறை இடி வந்ததுன்னா மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை. எல்லாத்துக்கும் ஒரு டைலாக், மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை. துரைமுருகன் அவர்கள் சொல்கிறார், எம்ஜிஆர் தான் என்னை படிக்க வச்சாருங்கிறாரு. இப்போ ஒரு வீட்டில் ரைடு போனால் 5 நாள் பண்ணுறாங்க ரைடு. என்னங்க 5 நாள்னா? ஆமாங்க, துபாய் மலேசியா என்னங்க அங்கெல்லாம் சொத்து இருக்குதுங்க, இத்தனை காலேஜ் இருக்குது. காலேஜில் காலேஜ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாதவர் காலேஜ் கட்டுறாரு, தப்புன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி வரலாம். என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க? இன்றைக்கி நான் திரைப்படங்கள் நிறையா எடுத்துகிட்டு இருக்க ஒரு நிறுவனம் என்ன எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது? அந்த ஒற்றையை எடுத்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, எப்படி இந்த பணம்லாம் வந்தது? அதை பிஜேபி ரைடு பண்ணும், ஆனால் நடவடிக்கை எடுக்காது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இங்கே மக்கள் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் புரட்சி வெடிக்குன்னா எப்படி வெடிக்கும்? ஓட்டாக தான் போடும். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு மாற்று யாரும் இல்லைன்னு. மக்கள்லாம் யோசனை பண்ணிட்டாங்க. இந்த அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லைங்க, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது நீங்கள் சீர்குலைஞ்சிருக்குது. மக்கள் அதை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி எங்கே இருக்குங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கா? நீங்கள் இப்போ டிவி பேப்பர் படிங்க சார், தினந்தோறும் கொலைகள், தினந்தோறும் பிரச்சனை நடக்குதா இல்லையா? இது எப்படி ஒரு திராவிட மாடல் அரசு, சூப்பர் அரசு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க? மேலே பிஜேபி பண்ணால் மட்டும் பாசிசங்கிறீங்க. நீங்கள் என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள், என்ன நடந்துட்டு இருக்குது நாட்டில். இது வந்து சட்டசபையில் சிஎம் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு யாரும் குறை சொல்ல முடியாதாச்சு, யாரும் குறை சொல்ல முடியாதா? இது யாரும் குறை சொல்ல முடியாதாச்சா? ஞானசேகரன் விஷயத்துலேருந்து, ஈசிஆர் விஷயத்துலேருந்து, போச்சப்பள்ளியில் அந்த மாணவிகள் பிரச்சனையிலேருந்து, கல்லூரி பிரச்சனையிலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாமே. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது யாரும் குறை சொல்ல முடியாதாச்சு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? என்ன உங்களுக்கு யோகம்? உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் உங்களுக்கு அடிமையாகுது, யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. வேங்கை வயல் சங்கமும் பிரச்சனை தான். கண்டமங்கலத்தில் வந்து போலீஸார் அநியாயம் நடத்திட்டு இருக்காங்க, எங்கள் கொடிக்கம்பத்தை நட முடியல, ஆனாலும் திமுகவை ஆட்சி கட்டில் அமர வைப்போம். யார் ஐயா சொல்கிறது? தொல் திருமாவளவன். கம்யூனிஸ்ட் தோழர்கள் இல்லை இந்த சாம்சங் பிரச்சனையில் திமுக பண்ணது தப்பு தான், அப்புறம் அந்த பிரச்சனையில் திமுக பண்ணது தப்பு தான், விவசாயிகள் போராட்டத்தின தப்பு தான், வேங்கை வயலில் திமுக பண்ணது தப்பு தான், பரந்தூர் விஷயத்தில் தப்பு தான், ஆனாலும் திமுகவுக்கு முட்டு கொடுப்போம். ஏன்? இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட்டுக்கு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கம்மியாக போனாங்க, திமுகனால ஒரு 2 எம்பி கிடைச்சாங்க இங்கே. அப்போ இவங்கெல்லாம் நிலைய வித்துவான்களாக ஆகிட்டாங்களாங்கிற கோவம் தான் நமக்கு இருக்குது. எங்கெங்க உங்கள் சமூக நீதி? இதான் சமூக நீதியா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறார். என்ன விடியல் தந்துட்டீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மழை பெஞ்சு ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது. சொன்னீங்களா இல்லையா சார்? மெட்ராஸில் தண்ணி நின்றுச்சா? திருவண்ணாமலையில் நின்றுச்சா? யாருக்கு அதுக்கு இந்த பாதிப்புலாம் யார் காரணம்? 100 ஆண்டு காலம் ராஜராஜ சோழன் கட்டின அந்த ஆர்ச்சி நிற்கிது சார். நீங்கள் கட்டின 16 கோடியில் கட்டின பாலம் அடிச்சுட்டு போச்சு. யாருக்கான பாலம் கட்டினீங்க? எதுக்காக பாலம் கட்டினீங்க? உங்கள் வீடு இருந்து அப்படி கட்டுவீங்களா? அடுத்தவங்க காசுனா என்ன வேணால் பண்ணுறதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மக்கள் காசு எவ்வளோ விரையமாகுது? இதுக்கெல்லாம் யார் காசு தர்றது? சீஃப் செக்ரட்டரி வந்து போய் ஹைகோர்ட்டில் ஆஜராகணும் சார். அதுக்கு நைட்டாக போய் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்குறதுக்கு 40 லட்ச ரூபா செலவு பண்ணிங்களே, யார் வீட்டு காசு இதெல்லாம்?
கொஞ்சம் யோசனை பாருங்கள், கார் ரேஸ் நடத்துறது யாருடைய காசு? அதுக்கு அதை கேட்டால் அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. எதுவுமே யாரும் கேட்கக்கூடாது, மக்கள் எதுவும் கேட்கக்கூடாது. திராவிட மாடலத்தில் எல்லாம் சுபிச்சமாக இருக்காங்க. நீங்களே நினச்சிக்க வேண்டியதான். அதாவது ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி அரசு ஊழியர்கள் அப்படிங்கிற பிரச்சனையை விஜய் கையில் எடுத்தது மிகவும் மகிழ்ச்சி. மறுபடியும் சொல்கிறோம், இந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு ஆக்கணும். இவங்க சொன்னதை செய்யலை அப்படிங்கிற விஷயம் சாதாரண மக்கள்கிட்ட போயிடும். 12 லட்சம் பேருங்க, ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டு கணக்கு பண்ணிக்கோங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களால எவ்வளோ நீங்கள் டேமேஜ் ஆகிற போகிறீங்கன்னு பாருங்கள். உங்களால் காலம் ஃபுல்லாக உங்களுக்கே வாக்களித்த அரசு, அதுவும் ஆசிரியர்கள்லாம் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க உங்கள் மேலே. அந்த ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது சார், உங்களுக்கு தெரியும். போராட்டம் நடக்குது, 4 நாள் நடக்குது. சிஎம் காதிக்கே போலகுது. அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு தெரில. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிந்தாகரிப்பேட்டையில் சின்ன குழந்தைங்களோட ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்களை வெளியில் விட்டுட்டு அந்த பெண்களெல்லாம், அரசு ஊழியர் அந்த டீச்சர்லாம் உள்ளே அடைச்சி வைக்கிறீங்க. அந்த சின்ன குழந்தைங்க கதறாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்து வெளியில் வந்திருக்கல. இன்றைக்கி அந்த வீடியோ இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற வரக்கூடிய தேர்தலில்? பூத்துலலாம் அவங்க தான் சார் உட்காருவாங்க. இது தெரிஞ்சு தான் கலைஞர் அவர்கள் அவங்களுக்கு சாதகமாக இருந்தார். சொன்னதை செய்யுங்க, அவ்வளோதான் சொல்கிறோம். சரி, நான் என்ன கேட்குறோம், லீவ் சரண்டரு, ஓய்வூதியம், ஊதிய உயர்வு இதெல்லாம் கேட்குறாங்கல்ல. நம்ம என்ன சொல்கிறோம், குறைஞ்சபட்ச லீவ் சரண்டர் கொடுத்துருக்கலாம்ல சார். ஏன் அதை கூட கொடுக்க முடியல? கொஞ்சம் யோசிச்சு ஏன் கொடுக்க முடியல? கேட்டால் ஃபண்ட் இல்லையா? நீங்கள் தான் சொல்கிறீங்க சூப்பரான ஆட்சி நடத்துகிறோம், இந்த முதலீடுகள்லாம் பெருக்கி ஏகப்பட்ட முதலீடு வந்துட்டு நீங்கள் தானே சொல்கிறீங்க. சார், டாஸ்மார்க்லேயே நீங்கள் வந்து நஷ்டத்தில் போதுங்கிறீங்க. நமக்கு ஒரு சந்தேகம், அப்படி என்ன ஆர்வம் டாஸ்மார்க் நடத்துறதுக்கு? டாஸ்மார்க்கில் நஷ்ட கணக்கு தானே சார், நஷ்டத்தில் தானே. அப்படி நம்ம என்ன சொல்கிறோம், குடிநீர் யார் சார் கொடுக்கணும்? கவர்மெண்ட் தானே கொடுக்கணும். இதில் நம்ம கோயம்புத்தூரில் சூஎஸ்னு ஒரு ஜெர்மன் கம்பெனி கொடுத்துருக்குது குடிநீரை தனியார் கொடுக்குது. சாராயத்தை நீங்கள் விற்கிறீங்க. என்ன ஒன்றும் புரிய மாட்டேது சார். அந்த சாராயத்திலையாவது நீங்கள் லாபம் பார்த்தீங்கன்னா லாபமே இல்லாமல் எதுக்கு சார் சாராயத்தை நடத்துகிறீங்க? இப்போ பேருந்து வந்து நஷ்டத்தில் போகுது சார். மக்கள்கிட்ட கம்மியாக டிக்கெட் வாங்குறோம், டிக்கெட் விலை ஏற்ற மாட்டோம், தனியார் ஏற்றுவாங்க. ஏன் பேருந்து வந்து கவர்மெண்ட் நடத்துகிறாங்க? மக்கள் நலன், அது மக்களுக்கு உரிமை தொகையில் மக்களுக்காக கொடுக்க வேண்டிய காசு. ஆனால் சாராயத்தை வந்து மக்களும் கேட்டுறாங்க, வருமானமும் இல்லை. ஏன் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க? இன்னும் டாஸ்மார்க் டாஸ்மார்க் விலையை உயர்த்துறது கூட பிரச்சனை இல்லை. இது என்னது, விலையை உயர்த்துறது பிரச்சனை. விலையை உயர்த்துறது தான் கள்ளச்சாராயம் போகுது. கள்ளச்சாராயம் தடுக்க மாட்டீங்க, கள்ளச்சாராயத்தையும் தடுக்க மாட்டீங்க. நீங்களே உற்பத்தி பண்ணுவீங்க. உற்பத்தி பண்ணுறது நீங்கள் தான், அந்த பெட்டியை தயாரிக்கிறது நீங்கள் தான், அந்த பாட்டில் தயாரிக்கிறது நீங்கள் தான், அந்த ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அதை தயாரிக்கிறது ஒரு சிஸ்டர் நிறுவனம் தான், விற்கிறதும் நீங்கள் தான். எல்லாம் பண்ணிவிட்டு கணக்கில் மட்டும் கோட்டை விடுறீங்க, காசே வரல. யோசனை பாருங்கள், ஒன்றிய அரசு பணம் கொடுக்கலங்கிறீங்க. கலால் வரியே இங்கேருந்து போகல. ஆனால் ஒன்றிய அரசு உங்களை எதுவும் கேட்காது. ஏன்? அவங்க ரைடு விடுற மாதிரி ரைடு விடுவாங்களாம். நீங்கள் டெல்லிக்கு போகிற மாதிரி போவீங்களா, கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுவீங்க, நிலுவையில் வந்துடும். இது கேட்டால் பிஜேபி கேட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தங்க, கோர்ட்டு சொல்லிடுச்சு. நீங்கள் சட்டம் தன் கடமையை செய்யும். மக்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் ஒரு 10 நாள். சரி, நல்லா பொழுது போச்சுப்பா. இவங்க ஒரு ரைடு, அவங்க ஒரு ரைடு, இவங்க திட்டுறாங்க, அவங்க திட்டுறாங்க. கேட்டால் இதில் தொகுதி மறுசீரமைப்பு எல்லாம் முதலமைச்சர் வாங்கப்பா, தொகுதி மறுசீரமைப்பு எப்போங்க வருது? அது எப்போனாலும் வருங்க, இப்பயே பண்ணிடணும். நம்ம தொலைநோக்கு திட்டமாக, அதாவது மோடி சொல்கிறார் 1000 வருஷத்துக்கு நான் திங்க் பண்ணுறேன்ட்டு. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியல. 1000 வருஷத்துக்கு திங்க் பண்ணுறேன். நம்ம தானே கிண்டல் அடித்தோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறது என்ன? எப்போயோ வர தொகுதி மறுசீரமைப்பு இப்போ எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த அரசு ஊழியர்களுக்கு போராட்டம் ஆதரவுன்னு சொன்னால் ஏன் பதறீங்க? அதை கவுண்டர் பண்ணுறது என்ன பேச்சு இருக்குது? இப்போ விஜய் இன்றைக்கி அரசு ஊழியர்கள் ஆதரவு தரல, அதை வந்து இல்லை விஜய் சொல்கிறது தப்பு. அதாவது உடன்பிறப்பே புள்ளி விவரத்தை பார்த்தீர்களா? ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ வேற என்ன சொல்லலாம்? 2-3% தான் விஜய்க்கு இருக்குது. விஜய் எல்லாம் அரசு ஊழியர்களுக்கு ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண எதுவுமே கேட்க முடியாது. அப்போ அரசு ஊழியர்கள் பிரச்சனையில் இவர்கள் அம்பலப்பட்டு இருக்கிறார்கள். விஜய் அவர்கள் இதை பற்றி பேசியது உண்மையிலேயே சிறப்பு. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஒரு குரல் கொடுத்தா தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாயம் வெளுத்து விட்டு நீங்கள் எழுதி வச்சுக்காங்க. இவங்க ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க. கமெண்ட் போடுறவங்க கூட 200 ரூபா யூபிக்கள் பெருசாக கமெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் சூப்பராகுது மக்கள் பார்த்து கொண்டிருக்க. இன்னொன்று, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறையா போகுது. இப்போ நிறைய பேர் மக்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட மாடலுக்கு எதிர்த்து நம்ம பேசுகிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிடிச்சவங்களாம் ஷேர் பண்ணுறாங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். எங்களுடைய முயற்சி தொடரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.